my channel CBSE NCERT 10th Maths Simply Mathematics channel. Support பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Given that ஆல்ரெடி நம்ம 3 sum போட்டிருக்கோம். இது given that HCF 306 657 equal to 9 LCM கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன கண்டிஷன் LCM into HCF equal to ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டிஜர்ஸ் தெரியும். அப்போ LCM HCF 9 கொடுத்துருக்காங்களா, அப்போ 306 into 657 ஓகேவா. இப்போ LCM தானே நமக்கு வேணும். அப்போ இந்த 9 வந்து டிவைடில் வந்துடும். 9ஐயும் இந்த 306ஐயும் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 into 3 9 வருமா, இங்கே 1 டைம் வரும், 0 2 டைம்ஸ் வரும். அடுத்து இங்கே 3யும் இங்கேயும் டிவைட் பண்ணலாம். 6 வந்து 2 டைம்ஸ் இருக்கும், 5ல் 1 டைம், பேலன்ஸ் 2னா 9 டைம் வரும் ஓகேவா. அப்போ 102 into 2 1s 9 ஓகேவா. அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 2 2 3 3 8 வரும் ஓகேவா. அடுத்தது 5th one, செக் வெதர் 6 power n கேன் எண்ட் வித் டிஜிட் 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n ஓகேவா. இதில் let us assume 6 power n is end with 0, அதாவது 6 power n வந்து எண்டு வித்து 0வா இருக்குமா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அது எக்ஸாம்பிள் போட்டோம்னா 6 பவர் என்ன வந்து நேச்சுரல்னா ஃபஸ்ட்டு 1 கொடுக்குறேன், 6 வருமா, 2 கொடுத்தா 36 வருது, 3 கொடுத்தா 216. எங்கேயாவது நமக்கு 0வில் முடியுதா, முடியாது. எந்த நம்பருமே நேச்சுரல் நம்பர் 6 பவர் n கொடுத்தோம்னா 0வே எண்ட் ஆகாது. 0வில் எண்ட் ஆகணும்னு என்ன இருக்கணும், 2வாலையும் 5வாலையும் டிவிசிபிள் ஆகணும் ரைட்டா. 10 பண்ணோம்னா 5ஆல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும், 0 வருதா. 30 எடுத்தோம்னா 6 டைம் வரும், 30 வரும். அப்போ என்ன ஆகும், நமக்கு அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் 5ம் 2ம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அது எண்டு வித் 0வாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 6 பவர் இன்னும் எண்டு வித் 0வாக இருக்கலாம் அப்படின்னு let us assume. ஸோ எண்டு வித் 0ன்னு எடுத்திருக்கேன். 6 பவர் n அப்போ எண்டு வித் 0னா கம்பல்சரி என்ன இருக்கணும், அங்கே 5ஆல் டிவைட் ஆகணும், டிவிசிபிள் பை 5ஆக இருக்கணும். பட் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 6 என்னது, 6ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன வரும் நமக்கு. இப்போ 6 எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 2 இருக்கா, 3 வருமா, இங்கே 3 1. அப்போ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன தான் வருது நமக்கு, 2வும் 3 தான் இருக்குது, 2வும் 3 தான் இருக்குது. 6 ஈக்குவல் டு 2 into 3. அப்போ 6 பவர் n ஈக்குவல் டு 2 into 3 ஹோல் பவர் n ஓகேவா. அப்போ இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 6 பவர் n தெர் இஸ் நோ ஃபேக்டர் 5. இதில் ஏதாவது 5 இருக்கா, நமக்கு இல்லை. அப்போ தெர் இஸ் நோ ஃபேக்டர் 5 அதில் இல்லை. அவர் அசம்ஷன் என்னது, ராங். அவர் அசம்ஷன் தட் 6 பவர் n எண்ட் வித் டிஜிட் 0 இஸ் ராங் ஓகேவா. அப்போ என்ன இருக்கும் அது, thus there does not exist any, அதாவது எந்த நேச்சுரல் நம்பர் அந்த பவரில் கொடுத்தாலும் என்ன ஆகாது, எண்டு வித் 0 வராது ஓகேவா. thus there does not exist any natural number n for which 6 power n end with 0 ஓகேவாப்பா. அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் ஒய் சம் நம்பர் கொடுத்தா 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 ஆர் காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னால் என்ன, மோர் தென் 2 டிவைசஸ் இருக்கணும், மோர் தென் 2 டிவைசஸ் இருக்கணும் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். 7 into 11 into 13 plus 13. இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது நமக்கு, 13 இருக்கா, இங்கேயும் 13 இருக்குது, இங்கேயும் 13 இருக்குது. அப்போ நான் 13 வெளியில் எடுத்தால் காமனாக என்ன இருக்கும், இந்த டேர்ம் இருக்குமா, 7 into 11. இங்கே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும், 1. அப்போ 7 into 11 என்ன வரும், 77 plus 1. இப்போ 13 into 78. 78 நான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2ஆல் பண்ணுறேன். 3 into 2 6ஆ, பேலன்ஸ் 1 இருக்கும், 18 9 into 2 18 வந்துடும். இப்போ 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும், 3 1 டைம் 3 டைம். 13ஆல் தான் டிவைட் பண்ண முடியும், 1 வருது. அப்போ என்ன வருங்க, 78 பதிலாக என்ன எழுதலாம், 2 into 3 into 13. அப்போ இதை எடுத்தோம்னா இது ஃபுல்லாகவே என்னால் பண்ணலாம், 2ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 3ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 13ஆலையும் பண்ண முடியும். அப்போ மோர் தென் 2 டிவைசர் இருக்கா, அப்போ இட் இஸ் ஏ காம்போசிட் நம்பர். அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் எடுத்திருக்கேன். இதில் 5 காமனாக இருக்கிற 5 வெளியில் எடுத்துட்டேன். மீது என்ன இருக்கும், 7 6 4 3 2 into 1 ப்ளஸ் இதை எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குது, நமக்கு 1 இருக்குன்னு அர்த்தம், 1.
இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1008 வருது +1 அப்போ 1009. இப்போ இதையும் என்ன பண்ணும்போது மோர் தென் 2 டிவைஸ் 5ஆல் பண்ணலாம். 1009 அதிலையும் பண்ணலாம். ஓகேவா? அப்போ என்ன வருது நமக்கு? இட் இஸ் ஆல்சோ ஹாவ் மோர் தென் 2 டிவைசர். இட் இஸ் என்னது? காம்போஸ் நம்பர். ஓகேவா? அடுத்து 7th sum. There is a circular path around a sports field. Sonia take 18 minutes to drive one round of the field, while Ravi take 12 minutes for the same. Suppose they both start at the same point at the same time and go in the same direction. After how many minutes will they meet again? ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்றும் இல்லை, 2 பேர் கிரவுண்டு ஓடுறாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அரவுண்ட் ஏ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு, சர்க்குலர் ஃபீல்டுன்னு சொல்லிட்டாங்க. என்னது? சர்க்குலர் ஃபீல்டுன்னு சொன்னாங்க. இப்போ ரவுண்டு சர்க்குலர்னால் என்னது? இப்படி தானே இருக்கும் நமக்கு இருக்கும். இப்போ இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இங்கேருந்து இது சோனியா வரத்துக்கு எவ்வளோது? 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ரவி என்னது? ஃபாஸ்ட்டாக வந்து 12 மினிட்ஸில் முடிச்சிடுறாங்க. ஓகேவா? அப்போ இதேமாரி ரவுண்ட்லேயே பண்ணிட்டு இருந்தால் 2 பேரும் ஸ்டார்டிங் மேலே எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது 2க்கும் எல்சிஎம் எடுத்தாவே இதுக்கு வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ சோனியா டு டிரைவ் 1 ரவுண்ட் ஆஃப் த ஃபீல்டு, 1 ரவுண்ட் வரத்துக்கு சோனியா என்ன எடுத்துருக்காங்க? 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ரவி டு டிரைவ் 1 ரவுண்ட் ஆஃப் த ஃபீல்டு வந்து எவ்வளோது? 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ 2 பேரும் இதேமாதிரி ரவுண்டு வந்துட்டு இருக்கும்போது எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு டைம் கேட்டிருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் வில் தே மீட் அகைன் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு 2 பேரும் மீட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2த்துக்கு எல்சிஎம் எடுக்கணும்னு அர்த்தம். அப்போ 18க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வருது? 18 வந்து 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 9 டைம்ஸ் வருமா? 9 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். அப்போ 3 × 3 9. இந்த 3 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும் 1. அடுத்து 12 வந்து என்னது? 2ஆல் டிவைட் பண்ணால் 6 டைம் வரும். 6 2ஆல் திருப்பி டிவைட் பண்ணலாம், 3 டைம்ஸ் வரும். 3 3ஆல் பண்ணால் 1. ஓகேவாப்பா? அப்போ 18 ஈக்குவல் டு என்ன வருது? 2 1 டைமா? 3 வந்து 3/2. அடுத்து 12 என்னது? 2/2 × 3. இப்போ எல்சிஎம்னு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? ஹையஸ்ட் பவர் ஆஃப் த காமன் ஃபேக்டர். இப்போ இங்கே 2 இருக்கா, இங்கே 2/2 இருக்கா? இப்போ ஹையஸ்ட் என்னது? 2 ஸ்கொயர்டு. இது 2க்கு 3/1 3 2வா? அப்போ என்ன அதுதான் 3/2. இங்கே 3 2னா என்ன வரும் நமக்கு? 4ஆ? 3 ஸ்கொயர்னா 9 வரும். அப்போ 4 × 9 36. அப்போ 36 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் 2 பேரும் என்ன மீட் பண்ணணும். தஸ் they will meet again at the starting point after என்னது? 36 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் 2 பேரும் மீட் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். see you.